லப்பர் பந்துக்காக நான் வாங்குகிற முதல் விருது இது. ஒரு ஆர்ட் டைரக்ஷன்றது நான் மட்டும் வேலை செய்கிறது கிடையாது. என்னோடய உதவியாளர்கள் தான் எனக்கு பெரிய பேக் போனாக இருந்து வேலை செஞ்சாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த நேரத்தில் நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஒரு ஓவியர் வீடு அப்படி எப்படி இருக்கும், அதுவும் ஒரு வீட்டுக்கு அடங்காதவன், வருமானம் இல்லாமல் போய் கிரிக்கெட் விளையாட போகிறவனோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத டைரக்டர் எனக்கு சொன்னதை விட, நான் கதையில் படித்ததை விட எனக்கு சிறப்பாகவே வந்தது. அது என்னோட டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். கேப்டன் சாரோட ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல இருக்கணும், தோனி சாரோட ரெஃபரன்ஸில் ஒரு வீடு வேணும் அப்படின்றது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு இன்புட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் அது இன்னும் மெருகேறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம். நான் சின்ன வயசுலேருந்து விஜயகாந்த் ரசிகர் தான். ஸோ அந்த ஸ்கிரிப்டில் வந்து விஜயகாந்தோட போர்ஷன்ஸ் நிறைய இருக்கிறத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொன்று, என்னோட இந்த படத்தில் எனக்கு என்ன கனெக்ட் ஆச்சுன்னா, நான் வந்து பேசிக்காக ஒரு ஓவியர் தான். இந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது இந்த கதையில் வந்து தினேஷ் அண்ணனும் ஆர்டிஸ்டாக தான் நடிச்சிருந்தார். ஸோ அது எனக்கு பெரிய உதவியாக இருந்தது. வந்து வேறு ஒரு விஜயகாந்த் படம் வரைஞ்சோம். ஷூட்டிங்க்கு நாள் தான் அவருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த விஜயகாந்த் படம் வரைஞ்சி கொடுங்க அப்படின்ட்டு அவருக்கு டக்குன்னு ஒரு விஜயகாந்த் படத்தை, இப்போ நீங்கள் பார்க்குற விஜயகாந்த் படம், ஸோ இதை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நான் ஈவினிங்கே போயிட்டு அந்த படத்தை மொதல் படத்தை வரைஞ்சதை அழிச்சிட்டு இப்போ பார்க்குற விஜயகாந்த் படத்தை வரைஞ்சான். ஸோ அது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஒரு படத்தோட விஷுவலில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சினிமோகிராஃபருக்கு இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு ஒரு ரெண்டு கண் மாதிரி, ஒரு கண் வந்து சினிமோகிராஃபர்னா ஒரு கண் வந்து ஆர்ட் டைரக்டர். ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.